புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை மத்திய அரசு கேட்கவில்லை என்று திருமாவளவன் குறை கூறினார். வேங்கை வயலில் மூதாட்டி ஒருவர் காலமாகியிருக்கிறார். அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் காவல்துறை அங்கே கடுமையான கெடுபிடிகளை கையாண்டு வருகிறது. அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றியிருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழைய முடியாது, வெளியே யாரும் போக முடியாது என்கிற அளவுக்கு வேங்கவயல் தலித் மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தி இருப்பது, நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது, அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனே இதில் தலையிட வேண்டும். காவல்துறையின் கெடுபிடிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காலமாகியிருக்கும் மூதாட்டியின் உடலை உற்றார் உறவினர்களோடு நல்லடக்கம் செய்வதற்கு உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா அரசியலமைப்பு சட்ட மரபுகளுக்கே எதிரானதாக இருக்கிறது. ஆகவேதான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதனை அறிமுகப்படுத்துகிற போது கடுமையாக எதிர்ப்புகளை முன்வைத்தோம். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை முறையாக பேச அனுமதிக்கவில்லை. அவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. பல முறை அவர்களை அந்த கூட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்கிறார்கள். மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு, நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசு பாஜக அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இந்த போக்கை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. ஆதவ் அர்ஜுன் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம். பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பதவியிலிருந்து, பொறுப்பிலிருந்து விலகினார். இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.